வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் இந்த சிபிஎல்லின் சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம கிறிஸ்துமஸ் சீசனை கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் சீசன் உலகத்திலேயே மிக அதிகமாக விற்பனை, மிக அதிகமான அன்பளிப்பு, மிக அதிகமான பயணம், மிக அதிகமாக உணவு விற்பனை, மிக அதிகமான சுற்றுலா, மிக அதிகமான ஆடம்பர செலவுகள், மிக அதிகமான விளையாட்டுக்கள், மிக அதிகமான கேளிக்கைகள் நடப்பது இந்த காலகட்டத்தில் தான், கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் தான். இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்பது இயேசுவினுடைய பிறப்பையும் அவருடைய பிறப்பின் சூழ்நிலையையும் எல்லோரும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று கிறிஸ்துமஸ் காலம் வந்து முழுமையாக ஒரு வணிகமயமான காலமாக மாறிவிட்டது. நாம் அதில் மாறி போயிருக்கிறோம். இதுல இயேசு மையமாக இருக்கிறாரா அல்லது இயேசுவின் பெயரால் வணிகம் மயமாகி போய்விட்டதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இருளடைந்த மாட்டுக்குடிலில் பிறந்த இயேசுவை ஃபுல்லா சீரியல் செட்டு போட்டு கோயில் முழுக்க வெளிச்சமாக்கி கொண்டாடுறோம். அது மட்டுமல்ல, அந்த தெருவே ஊரையே வந்து பயங்கரமான பட்டாசுகள்லாம் வெடித்து மத்தாப்புக்கள் எல்லாம் தெளித்து பயங்கர பிரைட்டா கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலா மாத்திட்டோம். ஆனால் இன்னும் உலகத்தில் ஏழைகள் எளியவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் ஆலய வாசல்களில், கோயில் வாசல்களில், மசூதி வாசல்களில், மார்க்கெட்டுகளில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இயேசு பிறப்பு எல்லோரையும் சமமாக்குவதற்காக நடந்த ஒரு நிகழ்வு. ஏற்றத்தாழ்வுகளை, எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைவதற்காக நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இதில் மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லாருக்கும் கேக் கொடுக்கறதுனாலயோ, பிரியாணி பொட்டலம் கொடுக்கறதுனாலயோ, வைன் கொடுக்கறதுனாலயோ கிறிஸ்துமஸ் நிறைவடைவதில்லை. பல்வேறு மனங்களின் இயக்கங்களை தீர்த்து வைப்பதன் மூலமாகத்தான் கிறிஸ்துமஸ் நிறைவடையும். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் எதில் நிறைவடைகிறது? இத்தனை வருடம் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறோம். அதில் கிறிஸ்துமஸுக்கு இயேசுவை குழந்தையாக உருவகப்படுத்தி நாம் பார்க்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நாம் எதை முன்னிறுத்தி செயல்படுகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துமஸ் தாத்தா, கிறிஸ்துமஸ் மரம், இவற்றையே தான் மிக பெரிய அளவில் உருவாக்கி அதற்கான ரேலி, எக்ஸிபிஷன் இவற்றையெல்லாம் செய்து நாம் மார்க்கெட்டிங் பண்ணுகிறோம். ஆனால் அந்த இடத்தில் இயேசு இருக்கிறாரா? இயேசுவினுடைய தீவிரமான போதனை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அது இருந்தால் இவையெல்லாம் இரண்டாம் பட்சமாகவும் இயேசு முதன்மையானவராகவும் நமக்கு காணப்படும். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், இந்த நாட்கள் நமக்கு அறிவுறுத்தும் அறிவுரைதான் என்ன? இதயங்களில் இயேசு பிறக்க வேண்டும். பிறந்தால் அது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக மாறும். வணிகமயமாக்கப்பட்ட இந்த பண்டிகை காலம் அர்த்தமுள்ள இயேசுமயமாக்கப்பட்ட பண்டிகை காலமாக மாற நாம் இனிமேலாவது முயற்சி செய்வோம். இந்த வாழ்க்கை, இந்த கொண்டாட்டம், இந்த சிறப்பு இதோடு முடிந்து விடுவதல்ல, நம்மையும் தாண்டி தொடர வேண்டும். அதற்காக முயற்சி செய்வோம். இயேசுவை மையப்படுத்தி எளிய இனிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கொண்டாட நாம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கும் நாம் மாதுளையினுடைய ஒரு பலனை சிந்திப்போம்.
நம்முடைய செரிமான மண்டலம், ஜீரண மண்டலம் நம்முடைய உடல்ல துடிப்பாக இருக்க வைக்க மாதுளை மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதனால மாதுளையை எவ்வளவு எடுக்க வேண்டுமோ எடுத்து அதற்குரிய பலனை அனுபவித்து நம்முடைய உடல் சீரடைய, செரிமான பிரச்சனைகள் நீங்க நாம் முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.